இந்த பல்லவர் காலத்திலே முதலாக இந்த மாதிரியான அமர்ந்த கோலத்தில் கொடுத்த கோயில் இந்த கோயில். இந்த காஸ்மிக் சயின்ஸை அப்படியே தட்சிணாமூர்த்தி பாடம் நடத்துகிற ஒரு ஸ்கல்ப்சர் அங்கே இருக்கிறத பார்க்குறச்ச அந்த பாஸ்டரே ரொம்ப வித்தியாசமானதுமா. இந்த பல்லவர்கள்ட்ட நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த பாஸ்டர், அபிநயங்கள், சொல்ல வரும் செய்தி, இது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லப்போனால் அது அது ஒரு மூமெண்ட் இருக்கும். அதில் அது மூவிங் சீன் மாதிரி. அந்த தட்சிணாமூர்த்தி இடது காலை தூக்கி வலது கால் மேலே போட்டு அது வேறு மாதிரியான நளினத்தோட போட்டிருக்கிற பாவனையாக இருந்தாலும் சரி, அந்த ஹஸ்த லக்ஷணங்கள் ஆனாலும் சரி, அவருடைய ஜடா பாரம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, முடி அமைப்பு, அதற்கு மேல் இருக்கிற அந்த தோரணங்கள், இந்த தட்சிணாமூர்த்தி சுற்றிலும் செய்யப்பட்ட அந்த புலி, சிங்கம் போன்ற சிற்பங்கள், அப்புறம் முனிவர்கள், இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி கூடமாக தட்சிணாமூர்த்தியே நாம் அங்கே நின்று நம்ம பார்த்து ரசிக்கலாம், பார்த்து கற்கலாம். இப்படிலாம் நமக்கு தோணுமா. அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்போனால் தனது இரு கரங்கள் பின்னாடி இருக்கிற அந்த இரு கரங்களில் அக்ஷமாலையும் அந்த தீப்பந்தம் வச்சிருக்கிறார். இந்த இடது காலை வலது கால் மேலே போட்டிருக்கிறார். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த இடது காலுடைய பாதம் தெரிகிற மாதிரி பிரட்டி போட்டு அமர்ந்த பாணிமா அது. அதனுடைய பாதத்தை ஒரு மான் எட்டி பார்க்குற மாதிரி செஞ்சுருக்கிறார். ஆமாம், நான் கொஞ்சம் உற்று பார்த்தேன்னா ஏன் ஒரு மான் போய் அந்த பாதம் பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணோம்னா அது நிறைய கதை சொல்லும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புராணத்தில் பிரம்மா சிவனுடைய திருமுடியை பார்க்குறதுக்கு மேலே போனதாகவும் விண்ணை நோக்கி போயிருக்கிறார். இவர் மண்ணை நோக்கி, மண்ணுக்கு அடியில் போயிருக்கிறார் இந்த விஷ்ணு. இப்படிங்கிறது நமது புராணம். அந்த லிங்கோத்பவ புராணம் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும். அந்த விஷ்ணுவுக்கு கிடைக்கல, பிரம்மாவுக்கும் கிடைக்கல. ஆனால் அதை இந்த ராஜசிம்மன் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கிறார். அங்கே தான் நம்ம பார்க்கணும்.